ஜோதிட தகவல்ல பல்வேறு விதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் கிரக அஸ்தங்கத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கூற உள்ளேன். அஸ்தங்கம் அஸ்தங்கம் என்றால் என்னன்னு பார்க்கின்ற பொழுது, நவகிரகங்கள் நம்மளை வழி நடத்துகிறது. நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் சூரியன் ஆவார். அந்த சூரியனுக்கு முன்பின் மற்ற கிரகங்கள் இருந்தால் சூரியனுடைய வெப்பத்தால், சூரியனுடைய உஷ்ணத்தால் மற்ற கிரகங்கள் பலகீனம் அடைந்துவிடும். குறிப்பாக மிக வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நமக்கே சூரியனுடைய வெப்பமானது நம்மளால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் நம்ம உடல் பாதிப்பு ஏற்படுகிறது. சூரியனுக்கு மிக அருகில் செல்லக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய சக்தி சூரியன் எடுத்துக்கொள்ள, அதனைதான் நம்ம அஸ்தங்கம்னு சொல்லுவோம். பொதுவா பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகமே அஸ்தங்கம் ஆகும். நவகிரகங்கள்ல தலையாய கிரகம் சொல்லக்கூடிய, முக்கிய கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் சூரியனுக்கு முன்பின் 12 டிகிரியா இருந்தா, 12 டிகிரி முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு விதி உண்டு. சந்திரன் பலகீனமா இருந்தால் மனக்குழப்பம், மனோதைரிய கம்மி, தாய்க்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். சூரியனுக்கு முன்பின் 17 டிகிரி இருந்தால் செவ்வாய் அஸ்தங்கம் என்று ஒரு கருத்து உண்டு. செவ்வாய் அஸ்தங்கமானால் உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியிடையே, அதாவது பெண் என்றால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு சூரியன் சேர்க்கை பெற்ற செவ்வாவா இருக்கின்ற பொழுது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்றால் உடன் பிறந்தவரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்து புதன் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 14 டிகிரி முன்ன பின் இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு விதி உண்டு. பொதுவா மற்ற கிரகங்களுக்கு தோஷம் இருந்தாலும் புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் கிடையாது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கின்ற போது நிபுண யோகம் ஏற்பட்டுற காரணத்தினால பெரிய பாதிப்புகளோ சிக்கல்களையோ கண்டிப்பா ஏற்படுத்த மாட்டார். அடுத்து குரு ஒரு ஜாதகத்துல சூரியனுக்கு 11 டிகிரி முன்ன பின் இருந்தால் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. அப்படி பிறந்திருப்பவர்களுக்கு புத்திரதோஷம் உண்டாகி குழந்தை பாக்கியம் ஏற்பட தடை, பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையை உண்டாக்கும். ஆண்கள் ஜாதகம் என்றால் சூரியனுக்கு முன்பின் 8 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருக்கக்கூடாதுங்க. சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிறது மன வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்லதல்ல. மன வாழ்க்கையில ஒற்றுமை குறைவு, மன வாழ்க்கையில தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், கணவன் மனைவி இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 15 டிகிரி முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு கருத்து உண்டு. சனி அஸ்தங்கமானால் உடல் பலகீனங்கள், தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள், ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படும். பொதுவாங்க சந்திரன் 12 டிகிரியில் இருந்தாலும், செவ்வாய் 17 டிகிரியில் இருந்தாலும், புதன் உங்களுக்கு 14 டிகிரியில் இருந்தாலும், குரு 11 டிகிரியில் இருந்தாலும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8 டிகிரியில் இருந்தாலும், சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 15 டிகிரி இருந்தாலும் அஸ்தங்க என்ற கருத்து உண்டாகிறது. இந்த மாதிரி அஸ்தங்கம் பெறக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய சுயசக்தியை இணைந்து ஒரு பலகீனமான பலனை தரும் என்று ஒரு கருத்து உண்டு. இருந்தாலும் நடைமுறையில பார்க்கின்ற பொழுது சூரியன் சந்திரனுக்கு நடுவுல
12 டிகிரி இருந்தாலே அஸ்தங்கன்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில பார்க்கின்ற பொழுது ஒரு டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தாதான் பாதிப்பு சற்று அதிகம். அது போல பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அஸ்தங்கம் என்பது 8 டிகிரின்னு சொல்றாங்க. நடைமுறையில சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்ற உங்களுக்கு அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு, அதாவது 1 டிகிரிக்குள்ள இருந்தா தான் பாதிப்பு அதிகம். 8 டிகிரி வரைக்கும் அஸ்தங்கம்னு சொன்னா கூட 1 டிகிரி வரைக்கும் தான் பாதிப்பு அதிகம் ஜென்ரலாக. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிரபலமான நடிகர் ஒருத்தருக்கு சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுது. சுக்கிரன் சொல்லி 1 டிகிரிக்குள்ள இருந்துச்சு. இந்த மாதிரி நபருக்கு ஒரு திருமணமாகி திருமணம் விவாகரத்து ஆகி ஒரு மிக பிரபலமான நடிகர் கடைசி வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகாமையே போயிடுச்சு. அதனால சுக்கிரன் அஸ்தங்கம் என்பது ரொம்ப ரொம்ப கடுமையான பாதிப்பு. பொதுவா சுக்கிரன் அஸ்தங்கமானவங்க கல்யாணம் பண்ணுகின்ற போது வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்கின்ற போது மன வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக எல்லா கிரகமும் இந்த டிகிரியில இருந்தா அஸ்தங்கன்ற ஒரு விதி இருக்குது. ஆனா ஜோதிடத்துல பாத்தீங்கன்றால் சூரியன் ஒரு சில கிரகத்துக்கு மிக அருகில போகின்ற போது சூரியனே பலகீனம் ஆயிடும். அதுதான் கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சூரியன் ராகுவுக்கு மிக அருகில செல்கின்ற போது சூரியன் தன்னுடைய சக்தி ஏமாற்றத்தை அடைகிறார். சக்தி சுத்தமா இழக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது ஒரு ஜாதகத்துல குறிப்பா கேதுவுக்கு மிக அருகில சூரியன் இருந்தாலும் சூரியன் அஸ்தங்கம் ஆயிடுவார். சூரியன் பலகீனம் ஆயிடும். அஸ்தங்கம்னு சொல்லக்கூடாது, சூரியன் பலகீனம் ஆயிடுவார். சூரியனுக்கு முன்னாடி எல்லா கிரகமும் இருந்தால் மற்ற கிரகங்கள் பலகீனம் ஆகிறதுக்கு பதில் சூரியன் போய் ராகு அல்லது கேதுவுக்கு மிக அருகில் இருந்தா அந்த கிரகத்தினால் உங்களுக்கு சூரியன் பலகீனம் அடைவார். பொதுவா அஸ்தங்க தோஷத்துக்கு ஒரு சில டிகிரிகள் கொடுத்திருந்தாலும் 2 டிகிரி 3 டிகிரிக்குள்ள 1 டிகிரிக்குள்ள அந்த கிரகம் இருந்தாதான் பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சூரியன் பாத்தீங்கன்றால் ராகுவோட சேர்ந்திருந்து உடன் சந்திரன் இருந்தால் அதனை சூரிய கிரகணம் என்று சொல்லுவோம். சூரியனுக்கு 7ஆம் வீட்டுல சந்திரன் இருந்தால் அதே மாதிரி ராகு அல்லது கேதுவோட நட்பு வருகின்ற பொழுது அது சந்திரகிரகணம் என்று சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்து ராகு அல்லது கேதுவோட சேர்ந்தால் சூரிய கிரகணம். சூரியன் ராகு அல்லது கேது ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்திருந்து அதற்கு 7 சந்திரன் இருந்தால் அதனை சந்திரகிரகணம் என்று சொல்லுவோம். நேயர்களே, அஸ்தங்கம் ஏற்பட்டிருக்கு, இத்தனை டிகிரியில ஏற்பட்டிருக்குன்றது பழங்கால புத்தக கருத்தாக இருந்தாலும் நடைமுறையில பார்க்கின்ற பொழுது ஒரு டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தாதான் பாதிப்பு அதிகமா இருக்குது. அடுத்து உங்களுக்கு குறிப்பாக நம்ம பார்க்கின்ற போது நிறைய ஜோதிட தகவல் இருக்குது. இன்னைக்கு சில தகவல்களை உங்களிடம் கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.